என்னது பிரியாணி சாப்பிட்டா 50,000 கொடுக்க போறாங்களா? அட எங்க நம்ம தூத்துக்குடி ஆசிப் பிரியாணில தீபாவளி பிக் பிரியாணி சாம்பியன்ஷிப் தான் நடக்குது. ஸோ அதை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். யார் 50,000 வின் பண்றா அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்களும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த பிரியாணி சாம்பியன்ஷிப்ல ஜெயிக்கிறவங்களுக்கு அமௌண்ட் மட்டும் இல்லாம ஷீல்டுமே கொடுக்குறாங்க. இந்த பிரியாணி சாம்பியன்ஷிப்ல வந்து கிட்டத்தட்ட 30 பேரும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இந்த இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. காம்படிஷன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க. ஹாப்பி தீபாவளி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்சு ஸ்டார்ட் ஆக போகுது. 15 மினிட்ஸ்ல ஒரு ஆள் 5 பாக்ஸ் சாப்பிடணும். அதுக்கு மேலேயும் சாப்பிடலாமா? ஆனா 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிரியாணி சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருமே ஆர்டரா உட்கார வச்சுட்டாங்க. 2025 பிரியாணி ஈட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா வந்து தொடங்கிருச்சு. ஓ டு யூ गाइस, ஆரம்பிச்சாங்க நம்ம ஆளுங்க. பாப்போம் யார் இன்னும் கொஞ்ச நேரத்துல 50,000 ரூபாய் கேஷ் பைசா தீபாவளி தமாக்காக கொண்டு போறது யாருன்னு நம்ம பாத்துடலாம். பிரியாணி எவ்வளவு சாப்பிட்டுருக்காங்கன்னு எடை போட்டு செக் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. 15 மினிட்ஸ்ல 10,000 வின் பண்ணிருக்காரு ஷாஜகான். 25,000 கேஷ் பிரைஸ் கிடைக்குது. 2025 பிரியாணி ஈட்டிங் சாம்பியன்ஷிப் கோஸ் டு மணிகண்டன். அது மட்டும் இல்லாம 5th பிளேஸ்ல இருந்து 10th பிளேஸ் வரைக்கும் சாப்பிட்டவங்களுக்கு 1000 ரூபீஸும் ஷீல்டும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆசிப் பிரியாணி டீம்ல இருந்து பிக் பிரியாணி சாம்பியன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்களும் ஒரு ஃபுட்டியா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.